I apologize to take a few minutes from you all as I want to share an incredible story with you all. கோவர்தன் ஒரு சாதாரண மனுஷன். பட் he is a super hero. அண்ணன் பசங்க தான் அவன் பசங்க, அவனோட அண்ணிங்க தான் அவன் கூட பிறந்தவங்க. அவங்க கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா அவங்க காலில் கூட விழுவான். அவசியப்பட்ட அவங்க காலரையும் பிடிப்பான். ஒரு துரும்ப கூட அவங்க மேல விழவிட மாட்டான். அவன் உசுறு கனவு எதுவுமே அவனுக்காக இல்லாம அவன் ஃபேமிலிக்காக மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அப்பாவி. அவன் சுயநலமே இல்லாதவன். குடும்ப பாரம் மொத்தத்தையும் கணக்கு வழக்கே இல்லாம சுமந்துகிட்டு இருக்க அனுமனவன். தன்னோட ஆசை கனவு எல்லாத்தையும் தன் குடும்பத்துக்காகவே தியாகம் பண்ணிட்டு துறவி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு ஞானி. அவனுக்கு வேண்டியவங்க மேல அவன் காட்டுற அக்கறை வயசுக்கு மீறினதா கூட தெரியும். அவன் பொறுமை தான் வாழ்க்கையவே காம்ப்ரமைஸ் பண்றது மாதிரி தெரியும். அவன் லைஃப் ஸ்டைல் பார்க்கறதுக்கு வேடிக்கையா கூட தெரியும். ஆனா பக்கத்துல இருந்து பார்க்கறவங்களுக்கு தான் அது புரியும். இந்த உலகத்திலேயே எங்கேயுமே கிடைக்காத ஒரு ஆனந்தம் அந்த குடும்பத்துல தான் இருக்குன்னு. அவன் பார்வை ஒரு பாதுகாப்பு, அவன் கூட இருக்கிறதே ஒரு பலம், அவன் அன்பு ஒரு தைரியம். இந்த மாதிரி மனுஷனோட நல்ல குணம் 4 செவத்துக்குள்ள மட்டுமே இருந்துடக்கூடாது. டைம் இல்லாததுனாலையும் சுயநலம் அதிகமாயிட்டதுனாலையும் குடும்பன்ற அமைப்பை கிராண்டடா எடுத்துக்கிட்டு நெக்லெக்ட் பண்ற இந்த ஜெனரேஷன்ல ஒவ்வொருத்தரும் கோவர்தனை பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஜெனரேஷன்ல ஒரு ஸ்டார் பிறப்பான். அந்த ஃபேமிலியோட தலையெழுத்தையே அவன் மாத்துவான். அவனால அந்த குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கும். அவன் அன்பால அந்த குடும்பம் ஒரு உயர்ந்த நிலையை அடையும். ஆனா அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அந்த மாதிரி வாழ்ற எல்லாருக்காகவும் தான் இந்த தீசிஸ். அதனாலதான் கோவர்தனை பத்தி எழுதியிருக்கிற இந்த தீசிஸ்க்கு த மேன் அப்படின்னு பேர் வச்சேன். And I'm proud to say I found my man. நான் அவனை அவமானப்படுத்திட்டு தான் அவன் நினைச்சா அவன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். இதை அவன் புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துக்கிட்டா உலகத்திலேயே என்னை விட அதிர்ஷ்டமானவ யாரும் இல்லைன்னு நான் நினைச்சுக்குவேன். ஆனா கடைசி வரைக்கும் அவனையே நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நம்ம நாட்டோட குடும்ப அமைப்புக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்ச ஒரு மனுஷனுக்கு ஐ திங்க் கிளாப்ஸ் பத்தாது. He deserves a humble standing ovation.